உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடரின் பணிவான வணக்கங்கள். 21/4/2025 சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் 27/4/2025 சித்திரை மாதம் 14ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலங்களிலே உள்ள அந்த ராசி நிலைகளை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அதாவது ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற 26ஆம் தேதி மாலை 4:28 இந்த வாரத்திலே ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியாகின்றார்கள். கன்னியிலிருந்து கேது சிம்மத்திற்கும், மீனத்திலிருந்து ராகு கும்பத்திற்கும் பெயர்ச்சியாகிறார்கள். இதனால் பல புதிய விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கின்றது. இது இந்த வாரம் முதலே உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்தே உங்களுக்கு துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக பல விஷயங்கள் புதிதாக தென்பட ஆரம்பிக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் கவனித்து வர வேண்டும். பல விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றோம். அதே போல் முக்கியமான நாட்களிலே நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் குறிப்பிடுகின்றோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வந்தால் நிறைய பயன்களை நீங்கள் அடையலாம். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் தயவுசெய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கூறி இப்பொழுது நாம் இந்த வார ராசி பலன்களை காண்கலாம். மேசராசி சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேச ராசியிலே சித்திரை மாதத்திலே சூரிய பகவான் உச்சமடைந்த நிலையிலே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். சூரியன் உங்களுக்கு ராசிக்கு 5 குடையவன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்ற பொழுது முன்னோருடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் இப்பொழுது இந்த வாரத்திலே நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அதனால் கவனமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து வெற்றி பெற வேண்டும். உங்கள் ராசிநாதன் நீசபலம் அடைந்த நிலையிலே இருக்கின்றார். மனதிலே சில குழப்பங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். காரணம், உங்கள் ராசிநாதன் அமர்ந்த வீட்டிற்கு 8ஆம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். பொதுவாக ராசிநாதனுக்கு 8ஆம் இடத்திலே சனி அமர்ந்து விட்டாலே உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், சென்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு சின்ன அவமரியாதைகள், நினைத்த காரியங்களை செய்து முடிக்க முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகின்ற வரையிலே உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இருப்பினும் இந்த மாதத்திலே உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக வந்து நின்று கொண்டிருப்பவர் சூரியன். அதனால் அந்த சூரியனை நீங்கள் காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்து வழிபட்டு வந்தால் இப்படிப்பட்ட இடையூறுகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவு கண்டிப்பாக உங்களுக்காக திறந்திருக்கும் என்பது போல இந்த கதவு திறப்பது சூரியனால். அதனால் நீங்கள் செய்கின்ற காரியங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி என்பது, உங்களுக்கு கிடைக்கின்ற தன்னம்பிக்கை என்பது சூரியனால். அதனால் சூரியனை நீங்கள் கண்டிப்பாக காலையிலே நமஸ்காரம் செய்து வந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும். குடும்பத்திலே நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குடும்பத்திற்காக சுப செலவுகள் செய்வதற்காக இந்த வாரத்திலே நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பணிக்காக நீங்கள் முன்னெடுக்கலாம். செலவுகள் கண்டிப்பாக நிச்சயமாக குடும்பத்திலே இருக்கிறது, கவனம் தேவை. விரைய செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு ராசிநாதன் பலமிழந்த நிலையிலே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் நடப்பது கடினம். இதையும் யோசித்து செய்கின்ற பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு விஷயத்திலே கவனக்குறைவால் தவறு விட்டு விடுவீர்கள். அதனால் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். நல்லவருடைய ஆலோசனையை பெற்று செய்யுங்கள். பெரியவருடைய துணையை நீங்கள் கண்டிப்பாக இது போன்ற நேரத்திலே நீங்கள் கையில் வைத்து கொள்ள வேண்டும். சுயமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் இப்பொழுது உங்களுக்கு பாதகமாக கண்டிப்பாக வந்துவிடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக கூறுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக இந்த வாரத்திலே உங்களுக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை தவிர்க்க முடியாது, நீங்களும் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் எவ்வளவு தேவையோ அதற்கு தகுந்தாற்போல் கொடுத்து, ஏனென்றால் அவர்கள் நீங்கள் கொடுக்கின்ற உதவி என்பது அவர்கள் வீண் விரயமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்றை கொடுத்தால் 10ஆக மாற்றுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை. நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அதை அளிக்கும் சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அது கிரக நிலவரம். அதனால் நீங்கள் கவனமாக அதிகமாக கொடுக்காமல் இப்பொழுது இது போன்ற நேரங்களிலே குறைவாக கொடுக்க வேண்டும். பின்பு அவர்களுடைய சூழ்நிலை மாறும்போது நிறைய உதவிகள் செய்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இளைய சகோதர சகோதரிடத்திலும் அதிக வாக்குவாதங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது, கவனம் தேவை. அதே போல் மாணவர்கள் கல்வியிலே
கவனமாக இந்த வாரத்திலே 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும். பரீட்சை இருந்தால் கோட்டை விட்டு விடக்கூடாது. கவனக்குறைவு என்பது கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இந்த கவனக்குறைவினால் படிப்பை கோட்டு விடக்கூடாது. கவனம் தேவை. தாயாருடைய உடல்நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். இந்த செவ்வாய் நீசம் என்பது தாயாருடைய உடல்நலத்தை பாதிக்கும். 4ஆம் வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். சனி 8லே வந்து ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அதனால் சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான விஷயங்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல தாயார் வழி உறவுகள் அவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையிலே உதவிகள் தேவைப்பட்டு வருவோருக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம். இருப்பினும் அவர்கள் தாய் சம்பந்தப்பட்ட எல்லோருக்குமே உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே செலவுகள் கூட வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து அவர்களை நாம் காக்க முடியும். முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அறிவுரை சொல்லும் பொழுது அவர்கள் அதை கேட்டு நடந்தால் தாயாருடைய உடல்நலத்தை நாம் பேணி காக்கலாம். அதே போல பிள்ளைகள் கண்டிப்பாக ஆண்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நிறைய நன்மைகளையும் ஒரு பெயரையும் புகழையும் நீங்கள் பெற முடியும். அதே போல இந்த மேசராசியை சேர்ந்தவர்கள் கடன் வாங்கி நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் இப்பொழுது வீண் விரயமாக மாறிவிடும். கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்குவதற்கென்று ஒரு நேரங்காலம் இருக்கிறது. இந்த நேரத்திலே நீங்கள் கடன் வாங்கினால் நிச்சயமாக அது கையிலே தங்காது. ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்தது போல இருக்கும், அடுத்து அந்த பக்கமாக வெளியே போய்விடும். அதை சேமிக்க முடியாது. அதை வைத்து ஒரு பொருளை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்க முடியாது. எப்படி வந்தது எப்படி போனது என்று எப்படி காலியாச்சு என்னே உங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் விடிய விடிய தூங்கிக்கிட்டே யோசித்தா கூட அது எப்படி இந்த பணம் போச்சுன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதை ஜீரணிக்கவும் முடியாது உங்களால். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. கவனமாக இருக்கணும். நட்பு வட்டாரத்திலையுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உதவி என்ற பெயரிலே நீங்கள் வீண் விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மனைவி இடத்திலும் இருந்தும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கணவனிடத்திலும் இருந்தும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீண் விரய செலவுகள் அவர்கள் மூலியமாக நிறைய வர இருக்கலாம். நீங்கள் கொடுக்காத பட்சத்திலே அவர்கள் உங்கள் மீது ஒரு எதிரியை போன்று ஒரு சொற்கடைகளை வீசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. கிரகம் மாறுகின்றபடி எல்லாம் மாறிவிடும். நீங்கள் கவனமாக கையாண்டு குடும்பத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும். குடும்பத்திற்கு தெய்வ ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. தைரியமாக நீங்கள் இருக்கலாம். அதே போல தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த பக்கபலமாக இருப்பார்கள். அவர்கள் மூலியமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வம் உங்களுக்கு இப்பொழுது குடும்பத்தை காத்து நின்று கொண்டிருப்பதால் குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் கையில் எடுத்தால் மிகுந்த மேன்மை அடையலாம். அதே போல தொழில் என்ற வகையிலே நீங்கள் நிச்சயமாக முதல் 2 நாட்கள் வாரத்திலே மிகுந்த செல்வாக்கு தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. காரணம், உங்கள் தொழிற்சானத்திலே சந்திரன் அமர்ந்து சொந்த வீடை பார்த்து கொண்டிருக்கின்றார், மகரத்திலே அமர்ந்து. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு அபரிமிதமான ஒரு செல்வங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த முதல் 2 நாட்களிலே நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்து வருகின்ற நாட்களும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையிலே சில தடங்கல்கள் வரும். அதன்படி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எப்படி அதை கடக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்து கொண்டால் நிச்சயமாக அதிலிருந்தும் நாம் நன்மைகளை அடையலாம். மற்றபடி தொழில் ரீதியாக நிறைய நன்மையும் லாபம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த முதல் 2 நாட்கள் என்பது மிகுந்த சிறப்பான நாட்கள். ஒரு முக்கியமாக நீங்கள் ஒரு அட்வான்ஸ் போடலாம், அல்லது ஒரு பெரிய தொழிலுக்கு நீங்கள் ஒரு அச்சாரம் இடலாம். நண்பர்களோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு வகையில் தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அதையும் கூட்டு முயற்சியாக செய்யலாம். இப்படி அந்த முதல் 2 நாட்களை நீங்கள் பயன்படுத்தினால் அது தோல்வியை என்பதை அடையாது என்பதற்கு உத்தரவாதமாக நான் கூறுகின்றேன். அதே போல லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்து வழக்கம்போது உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நினைத்தது எல்லாம் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அந்த சனி பகவான் தந்து கொண்டிருப்பதால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நவகிரகங்களிலே குரு வழிபாடு என்பது உங்களுக்கு இப்போது நல்ல வழிகாட்டியாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதுபோல பல மேசராசி நண்பர்கள் பயணங்கள் மூலியமாக நீங்கள் வெளியிலே சென்று பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தொடர்புகள், வெளித்தொடர்புகள் உங்களுக்கு நிறைய வரும். அதன் மூலியமாக சில தனவரவுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், 12 கூடையவன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தை வந்து அமர்ந்து விட்டார். கண்டிப்பாக வெளித்தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்திற்கு பயனுள்ளதாக அது மாறும். அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், முதல் 2 நாட்களிலே நீங்கள் நல்ல காரியங்களை செய்து வெற்றி கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அது யோகா எண்ணாகத்தான் இருக்கும். நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு உச்சபலம் அடைந்து அருமையாக ஒரு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே அமர்ந்து விட்டார். அதனுடன் சேர்ந்து உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய புதனும் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்படி ராகு இந்த வாரத்தில் இறுதியிலே பயிற்சியானாலும் கூட உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். இப்படி பல வகையிலே இந்த ரிஷபராசிக்கு ஒரு நன்மையான சூழ்நிலைகள் காத்து கிடைக்கின்றன. அதே போல இந்த ரிஷபராசியிலே உச்சமாகக்கூடிய சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே சுழற்சி ஆகின்ற அத்தனை இடமும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலே சுழன்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கின்றது. ஒரு பாதகம் என்பதே இந்த வாரத்தில் இல்லை. அதனால் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்குமே வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தைரியமாக நீங்கள் காரியங்களை சாதித்து கொள்ளலாம். ரிஷபராசியைச் சேர்ந்த அனைவருக்குமே, அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இது யோகமான காலம்தான். இருப்பினும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏதேனும் ஒரு வகையில் அதிகமாக வரலாம். அந்த செலவினங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னால் 10 குடையவன் என்று சொல்லக்கூடிய தொழிற்சானாதிபதி 12 குடையவனுடைய லாபஸ்தானாதிபதியினுடைய சாரத்தை பெற்று விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். லாபஸ்தானத்தினுடைய சாரத்தை பெற்று விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் சாணாதிபதி நிச்சயமாக தொழில் சார்ந்து உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை நீங்கள் ஏதேனும் வகையிலே விரயமாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது உறுதியாகின்றது. அதனால் கண்டிப்பாக வந்த வருமானத்தை தக்க வைத்து கொள்ள நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் விரயம் செய்யாதீர்கள். அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால், காரணம் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே நீசபலம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் மீது படுவது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. அதே போல் அடுத்து சனி பகவானோடு அந்த சந்திரன் இணைவது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த வாரம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்திலே மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பயணங்களிலே வண்டிகளிலே செல்லும் பொழுது மெதுவாக செல்ல வேண்டும். முன்னெச்சரிக்கையாக யாரும் இடையூறு இல்லாத வகையிலே வாகனங்களை இயக்கி கொண்டு சென்று வருவது உங்களுக்கு நல்லது. கவனக்குறைவாக இருக்கவே கூடாது இந்த வாரத்திலே. அதே போல இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேச வேண்டும். அவர்கள் மூலியமாக ஏதேனும் மனக்கசப்பான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே நீசபலம் பெற்ற செவ்வாய் அமர்ந்து அந்த இடத்தின் அதிபதி சந்திரனை பார்ப்பார். ஒரு 5 நாட்களுக்கு தொடர்ந்து பார்க்கிறார். அதனால் நிச்சயமாக இளைய சகோதர சகோதரி மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேற்றுமையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். சொத்துக்களை பிரிப்பதிலோ வாங்குவதிலோ இருந்தால் நீங்கள் கவனத்துடன் பெரியவர்களுடைய ஆலோசனை பெற்று செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும். அதே போல உங்களுக்கு ராசிக்கு 4 குடையவன் உச்சபலம் அடைந்து விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். நீங்கள் சொத்துக்கள் வாங்கும்போது விற்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். 1க்கு 2 மடங்கு கொடுத்து ஒரு சொத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். ஏனென்றால் உங்களை ஏமாற்றி ஏதேனும் ஒரு வகையிலே 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 15 ரூபாய்க்கோ 12 ரூபாய்க்கோ விற்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இருப்பினும் அதிகப்படியான தொகையை கொடுத்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கிவிட்டு பின் வருந்தக்கூடாது. அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் உங்களுக்கு மிகுந்த நல்லது என்பதை உணர்த்துகின்றேன். தாயார் வழி உறவுகள் மூலியமாக ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு செலவுகள், சிறிய செலவுகள் அல்லது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. அதேபோல் 5 குடையவன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஆண்களை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகள் மூலியமாக மிகுந்த செல்வத்தை நீங்கள் பெறலாம். உங்கள் பிள்ளைகள் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த வாரம் முழுவதும் இருக்கின்றார்கள். நல்ல மதிப்பையும் பெயரையும் புகழையும் அடைவார்கள். அதே போல 6 குடையவன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். நீங்கள் ஏதேனும் யாருக்காவது பணம் கொடுத்திருந்தால் அந்த தொகை வராமல் நிலுவையில் இருந்து வந்தால் இப்பொழுது நீங்கள் முயற்சிகளை எடுத்தால் அந்த பணத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அவர்களால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து விடுவார்கள். அவர்களோடு நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் கிடைத்தவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை தந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் வரவை நீங்கள் தக்க வைக்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு பல ஒரு நிறைய தொழில் ரீதியாக அனைத்து துறையினருக்குமே கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலிலே நிலுவையிலே தொகைகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவை அனைத்துமே இப்பொழுது மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், உங்கள் 6 குடையவன் சுக்கிரன் வக்கரகதியிலே கடந்த காலங்களிலே இருந்து வந்தார். இப்பொழுது வக்கர நிவர்த்தியாகி லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது இழந்ததையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உங்களை வழிவகுத்து தந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை
உங்களுக்கு அள்ளித்தந்து யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் தாத்தா பாட்டி என்ற வகையில் இருக்கின்ற யாருக்காவது அவர்களிடத்திலிருந்து சொத்துக்களோ பணமோ வர வேண்டியது இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்டாலே கொடுத்து விடுவார்கள். பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு 7க்குடையவன் செவ்வாய் நீசபலம் அடைந்து 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு இருப்பது என்பது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். காரணம், உங்களுடைய இல்லற துணை கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு எப்பொழுதுமே ஒரு விதமான டென்ஷனிலே இருப்பார்கள், பதட்டத்திலே காணப்படுவார்கள். நீங்கள் ஏதேனும் ஒன்று சொல்ல போக அவர்கள் எரிந்திருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது எல்லாம் கிரகத்தினால் வரக்கூடியது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் கணவரையோ மனைவியோ நீங்கள் பொறுத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களையும் நீங்கள் எப்படி கையாள வேண்டும், இப்பொழுது அவர்களுக்கு நிலைமை சரியில்லை என்பதை நீங்கள் மனதிலே கொண்டால் நிச்சயமாக அவர்களையும் நீங்கள் நல்ல வழியை கொண்டு வந்து விடலாம். நல்ல ஆலோசனைகளை சொல்லி அவர்களை நிதானத்திற்கு நீங்கள் கொண்டு வந்து விடலாம். உடல் ஆரோக்கியத்திலே அவர்களுக்கு கவனம் தேவை என்பதை உணர்த்தி கொள்ளுங்கள். அதேபோல் உங்களுக்கும் இந்த வாரம் முழுவதையும் உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டால் மிகுந்த நல்லது. அதேபோல் உங்கள் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதையுமே நிச்சயமாக சாதகமாக இருப்பார்கள். இருப்பினும் அவர்கள் மூலியமாக ஒரு சிலருக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய வெளியூர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு எல்லாம் இப்பொழுது நிறைய வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், சனி 12ஆம் இடத்தை பார்த்தாலே வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு யோகம்தான். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி ஆட்சி பலம் அடைந்து 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த யோகத்தை தருகிறது. நீ நினைத்தது அத்தனையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்த்தி கொள்கின்றேன். லாபஸ்தானம் மிகுந்த வலிமை அடைந்திருப்பதால் நினைத்த அத்தனை காரியங்களையும் நீங்கள் ஜெயத்துடன் நிறைவு செய்யலாம். பெண்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையில் இருக்கின்றது. பெண்களை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் நிறைய இருப்பதால் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் முயற்சிகளில் முன்னேறுங்கள் என்பதை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தை ராகு கேது பயிற்சியின் மூலியமாக 26ஆம் தேதிக்கு மேலே ராகு கேது பயிற்சி என்பது உங்கள் ராசிநாதன் என்ற சுக்கிரனிடத்திலிருந்து ராகு விடுபட்டு சனியுடன் இணைகின்றார். அதுவும் உங்களுக்கு மிகுந்த யோகம்தான். நிச்சயமாக இந்த வாரம் லாபத்தையும் நன்மையும் தரும். பயன்பெறுங்கள். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 6. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடைய எண்ணே 6ஆம் எண்ணே இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வந்திருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிநாதன் உச்சபலம் அடைந்து லாபஸ்தானத்திலே சனியின் சாரத்திலே அமர்ந்து சனி பகவானும் ஆட்சி பலம் அடைந்திருப்பதால் அந்த 6ஆம் எண் என்பது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும். வெளிநாட்டிலே இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் இந்த வாரம் முழுவதும் பயன்படுத்தி வெற்றி காணுங்கள். வணக்கம். மிதுன ராசி நண்பருக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய உங்கள் புதன் பகவான் விஷ்ணுவை வழிபட்டால் நீங்கள் விருப்பம் போல் வாழலாம் என்பது உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பது பார்க்கின்ற பொழுது மிகுந்த யோகமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகின்றது. மிகுந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கின்ற அதிர்ஷ்டம் என்பது மிகுந்த ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் முயற்சிகள் மட்டும் எடுத்தால் போதும், அந்த முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி என்பதை மறுக்க முடியாத சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு காண்பித்திருக்கின்றது. குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலியமாக, சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து கூட பல தொடர்புகள் மூலியமாக, பலருக்கு செய்கின்ற தொழில் மூலியமாக ஏதேனும் வெளி தொடர்புகள், நீங்கள் செய்கின்ற தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தி வெளியூர்களுக்கும் நீங்கள் அதை கொண்டு சென்றால் நிச்சயமாக நிறைய சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அத்தனை துறைகளிலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, கல்வித்துறையை சார்ந்தவர்களுக்கு, அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு என்று பல வகையிலே நன்மையான காரியங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் இந்த ஆசிரியர் பெருமக்களும் அரசியல் பெருமக்களும் இந்த வாரத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு கிரகம் குரு, அவர் 12ஆம் இடம் என்று சொல்லி விரயஸ்தானத்திலே அமர்ந்து 6ஆம் இடத்தை முதல் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகளோ தொல்லைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல செவ்வாய், அரசியலுக்கு காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் நீச பலம் அடைந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் அரசியல் துறை சார்ந்தவர்களும் இந்த ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நீதித்துறை சார்ந்தவர்களும் இந்த வாரத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் அனைவருக்குமே ஒரு யோகமான காலமாகத்தான் இந்த வாரம் விளங்கப்படுகின்றது. அரசு துறையில் வேலை பார்க்கின்ற அத்தனை அதிகாரிகளுக்கும்
ஒரு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையிலே இந்த வாரம் இருக்கின்றது. அதே போல பல நிறுவனங்களை நடத்தி வருகின்ற முதலாளிகளுக்கும் நல்ல வேலையாட்களின் மூலியமாக நிறைய தன வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மூலியமாக தொழில் செய்கின்றவர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம். கடல் கடந்து பயணம் செய்து வாணிபம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே இது நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நீ எந்த துறையில் இருந்தாலும் சரி, அதாவது நடிப்பு துறையாக இருந்தாலும் சரி, நாட்டியத்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை தெருக்கூத்து கலைஞராக இருந்தாலும் சரி, அல்லது வாய்ப்பாட்டு கலைஞராக இருந்தாலும் சரி, சினிமா துறையிலே டைரக்டராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் முதலீடு செய்து பணம் எடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. தைரியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ளலாம், பின்னாளிலே அதை பார்த்து கொள்ளலாம் என்ற வகையிலே ஒப்புக்கொண்டு நீங்கள் முதலில் களத்திலே இறங்கிவிட வேண்டும். உதவி தன்னால் வந்து கிடைக்கும். நாளைக்கு உதவி வருமா, நாம் செய்ய முடியுமா, நாம் ஒப்புக்கொண்டால் நாம் நடத்த முடியுமா என்று நீங்கள் யோசிக்காதீர்கள். காரணம், நம்மளுக்கு சாதகமான நேரங்களிலே ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவது என்பது நிச்சயமாக வெற்றியை தான் தரும். நீங்கள் லேசாக ஒரு படி எடுத்து நீங்கள் அந்த இலக்கை அடைவதற்கு கயிறை பிடித்து பின்னால் அந்த இருக்கின்ற அந்த பளுவை நீங்கள் லேசாக இழுத்தால் போதும். உங்களோடு ஒத்துழைத்து அதை இழுத்து கரை சேர்ப்பதற்கு நிறைய பேர் உங்களோடு வந்து விடுவார்கள் என்பது இந்த நேரத்திலே நீங்கள் போடுகின்ற பிள்ளையார் சொல்லிதான் அதற்கு அஸ்திவாரமாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட நேரத்தை நீங்கள் தவற விடாதீர்கள். புதிய படங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்புகளை ஒப்புக்கொள்ளுங்கள், புதிய படங்களை ஆரம்பியுங்கள், புதிய படங்களுக்கு முதலீடு செய்யுங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு இந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். இந்த நேரத்திலே நீங்கள் பூஜை போடுகின்ற அத்தனை படங்களும் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய தனவரவையோடு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லாமல் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு 12 குடையவன் சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதியே தொழிற்சாலத்திலே வந்து உச்சபலம் அடைந்து உங்களுக்கு அமர்ந்திருக்கின்றால், உங்கள் ராசிநாதரோடு அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக வெற்றியை தரும். லாபஸ்தானத்திலே உங்களுக்கு 3 குடையவன் சூரியன் உச்சபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். சூரியன் கொடுத்தால் நிச்சயமாக நிறைய அள்ளி கொடுப்பார். அவருடைய கருணை என்பதே வேறு. அதனால் நிச்சயமாக சாதிப்பதற்கு எந்த விதத்திலும் தடையில்லை என்பதை உணர்த்துகின்றேன். இருப்பினும் தொழில் சார்ந்து நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உடல் சோர்வுகளும் ஏற்படலாம். காரணம், அதன் மூலியமாக உங்களுக்கு மன உளைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதன் மூலியமாக உங்களுக்கு குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் குடும்ப விஷயத்திலே நீங்கள் பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுடைய குடும்பஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் நீசபலம் அடைந்து சனியினுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்து உட்கார்ந்திருக்கின்றார். அதனால் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்திலே வாக்குவாதம் செய்ய வேண்டாம். குடும்பத்திலே நீங்கள் ஏதேனும் ஒன்று சொல்ல போனால் அதை பெரிய விஷயமாக ஊதி பெருசாக்கி உங்களிடத்திலே பிரச்சனையை உருவாக்குவதற்கு தான் அங்கே நிறைய நேரம் இருக்கிறது. இது கிரகத்தினுடைய சூழ்ச்சி என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால், நீங்கள் வாய் அதிகம் பேசாமல் நாவடக்கத்துடன் நடந்து கொண்டால் உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான சலசலப்புகளும் வராது. புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அதேபோல் இளைய சகோதர சகோதரி மூலியமாக உங்களுக்கு நிறைய தன வருவாயின் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இருக்கிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலேயே குடும்பத்திலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களிடத்திலும் நீங்கள் கவனமாக பேச வேண்டும். தாயார் மூலியமாக உங்களுக்கு நிறைய தன வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக குன்றி இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. காரணம், இந்த வாரத்திலே கேது பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார். அதனால் கேதுவினுடைய அந்த ஆதிக்கம் என்பது 4ஆம் இடத்தை விட்டு விலகும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் மிகுந்த ஒரு மேம்பட்டு விடும். எப்படி இந்த நோய் வந்தது, இவ்வளவு காலம் அவஸ்தைப்பட்டார்களே, எப்படி திடீரென்று நன்றாக ஆகிவிட்டார்கள் என்பது, இவ்வளவு செலவு செய்தும் சரியாகவில்லை, சும்மா இருக்கும்போது நல்லாயிட்டாங்களே என்ற மாதிரி நீங்களே யோசிப்பீங்க. அந்த மாதிரி அந்த கேது வெளியே போனோன்னா உங்கள் தாயாருடைய உடல் மாற்றம் தன்னை போல மாறிடும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அதே போல் சொத்துக்கள் சம்பந்தமான ஏதேனும் பிரச்சனைகளில் கண்டிப்பாக நீங்கள் மாட்டியிருப்பீர்கள். அந்த பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் நிச்சயமாக அந்த வருகின்ற 26ஆம் தேதிக்கு மேலே விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலம் சொத்துக்கள் சம்பந்தமாக வழக்குகள் நீங்கள் ஏதேனும் இருந்து வந்தால் அந்த வழக்குகளிலும் நீங்கள் கொஞ்சம் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் எதிரிகளிடத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. கடன் வாங்கியவர்களிடத்திலே கவனம் தேவை. கடன் வாங்கியவர்கள் உங்களை அதிக நெருக்கடிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 6 குடைவன் செவ்வாய் நீசபலம் அடைந்து
குடும்பஸ்தானத்திலே வந்திருப்பதால் அந்த கடன் பிரச்சனையின் மூலியமாக வீட்டிலும் பல பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. உங்களது இல்லற துணை என்று சொல்லக்கூடிய அந்த 7 குரு பகவான் இப்பொழுது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே அமர்ந்து செவ்வாயினுடைய நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கின்றார். அதனால் உங்கள் 7 மூலியமாக உங்கள் இல்லற துணை மூலியமாக உங்களுக்கு செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் எதை சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே அவர்கள் இப்பொழுது இருக்க மாட்டார்கள். காரணம், அந்த 7 குரு பகவான் 12ஆம் இடத்திலே அமர்ந்து செவ்வாயுடைய நட்சத்திர காலில் அமர்ந்து விட்டார். செவ்வாய் நட்சத்திர கால் என்பது செவ்வாய் நீச பலம் அடைந்த நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் குருவிற்கும் பலம் குன்றிவிடும். என செவ்வாய் நட்சத்திர நீசமற்ற கிரகத்தினுடைய சாரத்தை ஒரு கிரகம் பெறும் பொழுது அதுவும் பலம் இழக்கும். பேஸ்மெண்ட் முக்கியம், கட்டடத்தை விட பேஸ்மெண்ட் முக்கியம். அதுபோல நட்சத்திர பாதம் என்பது பேஸ்மெண்ட், அது வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா கட்டடமே விழுந்துரும். அதனால அந்த 7 என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகன் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உங்களுடைய பேச்சையோ உங்களை பற்றிய சிந்தனையோ கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் ஏதேனும் புத்தி பேதலித்தது போல இருந்து கொண்டிருப்பார்கள். அதனால் நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. காரணம், அவர்கள் தங்களை உணராத நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றால் கிரகம் அப்படி ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது இப்படிப்பட்ட நேரத்திலே சுய புத்தியை கடன் கொடுத்து அவர்கள் ஏதேனும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பெண்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த வாரத்தை நல்லபடியாக கடந்து கொள்ளலாம். தொழில் சார்ந்து நீங்கள் அனைவருமே ஜெயிக்கக்கூடிய ஒரு இந்த வாரம் தான் இந்த வாரம். அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்பொழுது தொழில் சார்ந்து நீங்கள் பல வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல யோகமான நேரமாக இருப்பதால் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். அதே போல இந்த வாரத்திலே மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:05 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகமான ஒரு அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்திலே 7ஆம் எண் இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். கடகராசிக்கு அதிபதியாக ஒழுங்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்திலே முதல் 2 நாட்கள் உங்கள் ராசிக்கு நேராக 7ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்கள் ராசி மிகுந்த பலம் அடைந்து காணப்படுகின்றது. அதனால் இந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே உங்களை இட்டு செல்லும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கிரகங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான நிலையிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான வாரமாக இருந்தாலும் கூட இந்த 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கும் போது கவனமாக இருக்க வேண்டும், மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. முன்னெச்சரிக்கையாக இருந்து கொண்டால் எதையுமே நீங்கள் கடந்து சென்று விடலாம், பிரச்சனைகள் இல்லாமல். அதனால் நீங்கள் இந்த 25, 26ஆம் தேதி தவிர்த்து மற்ற நாட்களிலே நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியாக மாறும் என்பதை உணர்த்துகின்றேன். இந்த வாரம் முழுவதுமே சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பு அரவணைப்பு நன்றாக இருக்கிறது. அவர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய தன வருவாயும் செல்வாக்கும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆதரவு உங்களுக்கு மிகுந்த நன்மையும் பயனையும் தந்து கொண்டிருக்கின்றது. குலதெய்வத்திற்கு அலிபையா வழங்கக்கூடிய குரு லாபஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். உங்கள் தனஸ்தானாதிபதி உச்சபலம் அடைந்து தொழிற்சானத்திலே அமர்ந்து தொழிலை நீங்கள் சாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளிலே நீங்கள் இறங்க வேண்டும். கடகத்திற்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து இருந்திருந்தாலும் இப்பொழுது செவ்வாய் என்ற ஒரு கிரகம் நீச பலம் அடைந்து உங்கள் ராசியிலே இருந்து கொண்டிருப்பது என்பது அவ்வளவு நல்லது அல்ல. அது உங்களுக்கு பல வகையிலே சில தொந்தரவுகளை கொடுக்கலாம். நீங்கள் வீறு கொண்டு காலை போல நீங்கள் சுற்றித் திரிந்தவர்கள் ஏதோ ஒரு வகையிலே மனசோர்வு அடைந்து உடலை நீங்கள் ஒரு சோர்வோடு வைத்துக்கொண்டு நிதானமாக நடந்து கொண்டு பொறுமையில்லாமல் இருந்து கொண்டு தூங்கிய நிலையிலே மந்தமான நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். அது எல்லாம் காரணம் செவ்வாய் நீச பலமடைந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் தான். அதனால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய கிரகம் நம்மளுக்கு இப்பொழுது சரியில்லை, நாம் அதை மீட்டு அதையும் நாம் சமாளித்து வெளியே வர வேண்டும் என்பதை நினைத்தால் நிச்சயமாக உடல் உற்சாகத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சோம்பலை தவிர்க்க வேண்டும். சோம்பலையும் முறித்து நீங்கள் வெளியில் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிரகம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. இல்லாவிட்டால் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தாலும் அது இன்னும் உங்களை பலகீனப்படுத்தி மேற்கொண்டு சோம்பேறியாக்கி காரிய தடைகளை ஏற்படுத்திவிடும்.
கடகராசியிலே எப்பொழுதுமே ஒரு கிரகம் நீசபலம் அடைந்து அமரக்கூடாது. நீசபலம் அடைந்து செவ்வாய் அமர்ந்து விட்டாலே பல பிரச்சனைகளையும் தொல்லையும் கொடுக்கும். அதாவது குறிப்பாக நீங்கள் யாரிடத்திலுமே, குறிப்பாக உங்களது கணவன் அல்லது மனைவியிடத்திலும், நண்பர்களிடத்திலும், சொந்த பந்தங்களிடத்திலும், கடன் கொடுத்தவர் வாங்கியவரிடத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற நிலையிலே நீங்கள் அதிக ஆக்ரோஷத்துடன் பேசக்கூடிய வாய்ப்பிலே இருக்கின்றீர்கள். பிரச்சனையை விலக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். செவ்வாய் நீசம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. உங்களை பலகீனப்படுத்தி ஏதேனும் வகையிலே சிக்கலில் மாட்டிவிடக்கூடிய சூழ்நிலை தந்துவிடும் என்பதால் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி கொண்டு நான் உங்களை எச்சரிக்கைப்படுத்துகின்றேன். உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி நீங்கள் செய்கின்ற அத்தனை துறையை சார்ந்தவர்களுக்குமே நல்ல வெற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த வாரம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. நான் சொன்ன 25, 26ஆம் தேதி தவிர மற்ற நாட்கள் எல்லாமே அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருப்பதால் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உள்ளூர், வெளியூர், வெளிநாடை சார்ந்த நம்ம தமிழ் சொந்தங்கள் எங்கிருந்தாலும் சரி, நீங்கள் நன்றாக உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி நிறைய சம்பாதித்து குடும்பத்தை நீங்கள் காக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மிகுந்த சாதகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை குடும்ப உறுப்பினர்களும் உங்களது சொந்த குடும்பம், பிள்ளைகளும், மனைவியும், அதே போல் உங்களது தாய் தந்தையர், அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை எல்லாருமே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட்டாக சாதகமாக இருந்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக பல வெற்றிகளை பெற முடியும். இருப்பினும் உங்களுக்கு இல்லற துணை, கணவன் அல்லது மனைவிடத்திலே மட்டும் கவனம் தேவை. அவர்களுக்கு ஏதேனும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவத்தை பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு நிலையிலே யோகத்தை தரக்கூடிய விஷயமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ என்ன சொன்னாலும் தட்டாமல் அதை செய்து உங்களுக்கு உதவக்கூடிய நிலையிலே பிள்ளைகள் இருப்பதால் கவலை கொள்ள வேண்டாம். குலதெய்வம் உங்களுக்கு நல்ல நிலையில காத்து கொண்டிருக்கின்றது. தெய்வ வழிபாடு உங்களை காக்கும். மனசோர்வு வேண்டாம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த நாளிலே உங்களுக்கு அதிகமான லாபத்தை தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய ஒரு எண்ணாக, அதிர்ஷ்ட எண்ணாக இந்த வாரத்திலே உங்களுக்கு 6ஆம் எண் இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளலாம். 4ஆம் எண்ணும் உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக இருக்கின்றது. இந்த 6ம் 4ம் நீங்கள் 2 எண்ணையும் பயன்படுத்தினால் மிகுந்த யோகத்தை தரும். 26ஆம் தேதி மாலைக்கு மேலே 6ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். 26ஆம் தேதிக்கு முன்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். கடகராசிக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. 22/4/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 8:05 முதல் 24/4/2025 வியாழக்கிழமை இரவு 11:59 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் கவனமாக இருப்பது மிகுந்த நல்லது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் உச்சபலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு மேசராசியிலே அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். மேசராசி என்பது உங்களுக்கு 9ஆம் இடம். பொதுவாக 9ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் வந்து அமர்ந்து விட்டாலே நீங்கள் பல வகையிலே தெய்வத்தினுடைய துணையோடு பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வகையிலே, ஒரு தெய்வத்தின் அரவணைப்பிலே, பெரிய மனிதனுடைய ஆதரவிலே நீங்கள் வெற்றியை கோட்டை தொடுவதற்கு உங்களுக்கு அனைவருமே ஒத்துழைப்பை தந்து முன்னேற்றம் தந்து உங்களை வாழ்த்துவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் என்பது பெரியவருடைய ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றது. அதனால் நிச்சயமாக பல வெற்றிகளை நீங்கள் அடைவதற்கு தடையில்லை என்பதை உணர்த்துகின்றேன். நெடுந்தூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 8 குடைவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருப்பதால் நீண்ட நாட்களாக நீங்கள் தொழில் சார்ந்து ஏதேனும் ஒரு வகையிலேயே நீங்கள் அவதிப்பட்டு வந்து கொண்டிருந்தால் அந்த அவதிப்பட்டதன் மூலியமாக, அதன் மூலியமாக வந்த ஒரு தொல்லைகள் எல்லாம் விலகி இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக அதன் மூலியமாக பலனை அடையக்கூடிய ஒரு நேரத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். காரணம், அந்த 8ஆம் இடத்திலே அமர்ந்த ராகு உங்களுக்கு இப்பொழுது அந்த இடத்தை விட்டு விலகி 26ஆம் தேதி உங்களுக்கு கீழே இறங்க காத்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களிலே ஒரு கவலைகள் இருந்து வந்தாலும் சரி, மனது சார்ந்த விஷயங்களிலே கவலைகள் இருந்து வந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலே தொல்லைகள் இருந்து வந்தாலும் சரி, அனைத்து நிவர்த்தியாகி இந்த வாரத்திலே உங்களுக்கு புதிய அத்தியாயம் பிறக்க காத்திருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக கேது வந்து உங்களது ராசியிலே வந்து அமர இருக்கின்றார். அவர் எதிரி கிரகமாக இருந்தாலும் அவர் ஒரு ஞானத்தை தரக்கூடிய, அறிவை தரக்கூடிய, விஞ்ஞானத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய
கேது வந்து சிம்மத்தில் அமர்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த பிரகாசத்தோடு மிகுந்த அறிவாளியாக ஞானியாக பிறரை ஆதரித்து வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி கொண்டவராக கண்டிப்பாக நீங்கள் விளங்கப் போகின்றீர்கள் என்பதை உணரப் போகின்றீர்கள். அதே போல குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு வாக்குஸ்தானத்திற்கு விழுந்து கொண்டிருப்பதால் உண்மையிலேயே நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை நல்ல காரியங்களும் நடந்து முடிந்துவிடும். அதனால் பிறரை வாழ்த்துங்கள், பிறரை நீங்கள் வஞ்சிக்காமல் பேசுங்கள், நல்லதை சொல்லுங்கள், கெட்டதை நீங்கள் சொல்ல வேண்டாம் என்பதை நான் உணர்த்தி கொள்கின்றேன். ஏனென்றால் தெய்வ சக்தி உங்களோடு இப்பொழுது குடிகொண்டு விட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சூரியன் குலதெய்வ வீடான 9ஆம் வீட்டிலே வந்து அமர்ந்து விட்டதால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பல வகையிலே நன்மை தரக்கூடிய வகையிலே இருப்பார்கள். 9 குடையவன் செவ்வாய் நீச பலம் அடைந்து 12ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதால் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலியமாக ஏதேனும் ஒரு வகையில் செலவுகள் வரலாம். தந்தையார் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். வயது முதிர்ந்த தந்தையாராக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அவரை 24 மணி நேரம் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீசமடைந்த செவ்வாய்க்கு 8ஆம் இடத்திலே சனி ஆட்சி பலம் அடைந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை விஷயத்திலே, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலே. அதேபோல் அதிக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தந்தையாக இருந்தால் கவனமாக சென்று வர அறிவுறுத்த வேண்டும். அதேபோல மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு 4 குடையவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்து விரயஸ்தானத்தில் இருப்பதால் கல்வியிலே நீங்கள் தொய்வு அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை. கோட்டை விட்டு விடக்கூடாது. நீங்கள் எதையுமே நாம் இப்பொழுது நேரம் சரியில்லையே, நான் அப்படித்தான் இருக்கும் என்று எண்ணக்கூடாது. இதை முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்லி உங்களை வழிநடத்துவதற்காகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய ஒரு அனுகிரகம். தெய்வம்தான் உங்களை காப்பதற்காக எங்கள் மூலியமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எந்த விதியையும் வெல்ல முடியும் என்பதற்காகத்தான் விதியாகிய ஜாதகத்தை நாம் வெல்வதற்கு வழி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கவனமாக இருங்கள். அசால்ட்டாக கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் தோல்வியை தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பதை உணர்த்தி நீங்கள் கவனமாக இருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றேன். அதே போல உங்கள் பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே யோகமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் நீங்கள் தைரியமாக உங்கள் பிள்ளைகளிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கலாம். நல்ல நிலையிலே உங்களுக்கு அதை வெற்றியாக மாற்றி காணிக்கையாக குடும்பத்திற்கு அன்பளிப்பாக சம்பாதித்த பணத்தை தருவார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடுக்கும் இடமில்லை என்பதை உணர்த்துகின்றேன். அதே போல எதிரிகளிடத்தில் இருந்து கொஞ்சம் கவனம் தேவை. நீசபலம் பெற்ற செவ்வாயுடைய பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக முதல் 2 நாட்கள் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். 12 குடையவன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும். அதேபோல் நீசபலம் பெற்ற செவ்வாயுடைய பார்வை சந்திரன் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. அளவுக்கு அதிகமான கோபம் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. கடன் கொடுத்தவர்கள் இடத்திலே நீங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்ய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். பிரச்சனையாக மாறி அது வழக்குகள் வரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்துவிடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக நீங்கள் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்பதை உணர்த்துகின்றேன். உடல் சார்ந்த விஷயங்களிலே, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம் 8ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. அந்த 3மே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமும் இருக்கின்றது, பாதகம் செய்யக்கூடிய கிரகமும் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி கொள்கின்றேன். அதே போல இந்த வாரத்திலே தாயாருடைய உடல்நல ஆரோக்கியத்திலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே ஏதேனும் சின்ன பிரச்சனை என்றாலும் கூட நீங்கள் தாயாரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவர்களை பரிசோதித்து அவர்கள் நிலைநிலையை காத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. அதேபோல் இந்த வாரம் உங்களுக்கு தொழில் சார்ந்து அத்தனை துறையினருக்குமே தொழில் சார்ந்து சில இடையூறுகள் கண்டிப்பாக வரும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் எந்த வகையில் வந்தாலும் நீங்கள் உங்கள் ராசிநாதன் உச்சபலமடைந்து மிகுந்த யோகமான இடத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் சமாளித்து அதை மேனேஜ் பண்ணி நீங்கள் வெளியே கொண்டு வந்து விடுவீர்கள். இருந்தாலும் தடைகளோ இடையூறோ இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் மறுக்க முடியாது. அதை கடந்துதான் செல்ல வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நாம் அங்கே போகிறோம், அங்கே ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் என்பதை, அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை இங்கிருந்தே நீங்கள் திட்டமிட்டு சென்றால் அதை எளிதாக நீங்கள் அதை தீர்த்து விட்டு வந்துவிட முடியும். அங்கே போய் அதை சந்தித்து விட்டு நீங்கள் யோசிப்பதை விட முன்கூட்டியே நாங்கள் சொல்லுகின்ற பொழுது யோசித்து சென்றால் அந்த பிரச்சனையை எளிதில் களைந்து விடலாம்.
யாரால் பிரச்சனை வரும் என்பதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் களைவதற்கு இந்த முன் யோசனை என்பது பயன்படும் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். இந்த வாரம் யோகமானதாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, முன்னெச்சரிக்கை தேவை என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். சிம்ம ராசி நண்பருக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8ஆம் எண். கண்டிப்பாக இந்த வாரத்திலே உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏதேனும் ஒரு வகையிலே பரிசுகளை கண்டிப்பாக அள்ளித்தரும், பயன்பெற்று கொள்ளுங்கள். அதேபோல் சிம்ம ராசிக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. 24/4/2025 வியாழக்கிழமை இரவு 11:59 முதல் 26/4/2025 சனிக்கிழமை இரவு 2:40 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே கவனமாக இருந்து வெல்ல வேண்டும். வணக்கம், வாழ்த்துக்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சென்று நீசபலம் அடைந்திருந்தாலும் அங்கே சுக்கிரன் உச்சபலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். அங்கே 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. அந்த 3மே நட்பு கிரகங்கள் தான், ஒருத்தருக்கு ஒருவர் பகை கிடையாது. அதே போல் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்க கேதுவும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான், பகை கிரகம் கிடையாது. இப்படி 4 கிரகங்கள் உங்கள் ராசியை நிச்சயமாக ஆட்கொண்டு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றன. கன்னிராசிக்கு மிகுந்த யோகமான நேரமாக இந்த நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. காரணம், குருவினுடைய அனுக்கிரக பார்வை 7 குடையவன் மற்றும் 4 குடையவனாக விளங்கக்கூடிய குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு இப்பொழுது ராசி மீது விழுந்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் வெற்றியை தவிர தோல்விக்கு இடமே இல்லை. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். முயற்சி எடுக்க வேண்டியது மட்டுமே உங்களது கடமை. முயற்சிகளை எடுத்து நீங்கள் களத்தில் இறங்கிவிட்டால் உங்களை அழைத்து சென்று அதை வெற்றி கோட்டை இலக்கை தொடச் செய்வது மற்றவர்களுடைய வேலை. அதனால் தைரியமாக களம் காணுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே யோகமான வாரமாக இருப்பதால் அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பையும் நன்மையும் தரக்கூடிய வகையிலே சுற்றம் சூழலும் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உங்களது இல்லற துணை உங்களுக்கு மிகுந்த பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு மிகுந்த ஒத்தாசையை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த சாதகத்தை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்கள் மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே இந்த வாரம் முழுவதும் இருக்கின்றார்கள். அனைத்து துறையை சார்ந்தவருக்கும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிக்குமே வெற்றி என்பது உறுதியாக காணப்படுகின்றது. அதனால் தைரியமாக களத்தில் இறங்கி பணியாற்றி நீங்கள் அந்த வெற்றி கனியை நீங்கள் சுவைக்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன். அதே போல உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிலருக்கு பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் பிரச்சனைகளை சமாளிப்பது உங்களது கடமை. தேவையில்லாமல் வார்த்தைகளை வீசிவிடக்கூடாது. உங்கள் வாக்கு ஸ்தானத்திற்கு நீசபலம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை விழுவதால் கொஞ்சம் கவனம் தேவை. 12 குடையவன் 8ஆம் இடத்திலிருந்து உச்சபலம் அடைந்து உங்கள் வாக்கு ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் இருந்து பிரச்சனைகள் உருவாகி அது பூதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அது உங்கள் குடும்பத்திலே சகோதர சகோதரியிடத்திலே அது நிச்சயமாக அந்த வேலையை காட்டும். எச்சரிக்கையோடு இருந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை முன்கூட்டியே உணர்த்துவதற்குத்தான் நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். தொடர்ந்து கவனித்து வாருங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த வாரத்திலே ராகு கேது வேறு கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி வெளியேறி மாற்றங்களை தருகிறார்கள். புதன் உங்களுக்கு மிகுந்த அடுத்தடுத்து யோகத்தை பெறப் போகிறார். அடுத்து உச்சபலமடைந்த சூரியனோடு இணைய இருக்கின்றார். குருவோட அனுக்கிரக பார்வை மே மாதம் வரை உங்களுக்கு இருக்கின்றது, மே மாதம் 11ஆம் தேதி வரை. அதனால் அதுவரை நீங்கள் சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது. கவனமாக சாதித்து கொள்ள வேண்டும். அதேபோல முதல் 2 நாட்கள் இந்த வாரத்திலே மிகுந்த யோகமான நாட்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 21 மற்றும் 22 மிகுந்த யோகமான நாட்கள். நிறைய லாபம் வரக்கூடிய விஷயம் நிறைய இருக்கிறது இந்த வாரத்திலே. இந்த 2 நாட்களிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மூலியமாக ஏதேனும் தன வருவாய்கள் வர வேண்டியது இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த நிலுவைத் தொகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதே போல அந்த நண்பர்கள் மூலியமாக ஏதேனும் ஒரு உதவிகள் பெற வேண்டும் என்றாலும் சரி, அது கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டிருந்த வகையில் கிடைக்காமல் இருந்திருந்தால் அவை அனைத்துமே இப்பொழுது கிடைக்கும். தொழிலை ஒரு விருத்தி செய்வதற்காக நீங்கள் யாரிடத்திலாவது பண உதவி கேட்டிருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசு சார்ந்த உதவிகள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால்
இந்த 2 நாட்களுக்கு மனு செய்தாலே போதும். அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து அது தொழில் செய்வதற்கான ஒரு உதவியை தந்துவிடும் என்பதால் தைரியமாக இந்த வாரம் முழுவதும் நீங்கள் களத்தில் இறங்கி வெற்றிக்கனியை சுவைக்க வேண்டும் என்பதை நான் கண்டிப்பாக உணர்த்துகின்றேன். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. 8ஆம் இடத்திலே உச்சபலமடைந்து 12 குடையும் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் சிறிய செலவுகள் செய்வதற்காக வாய்ப்பிருக்கின்றது. அதேபோல் 12 குடை உச்சபலம் அடைவது என்பது எங்கேயாவது நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் சிலருக்கு. ஆனால் அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும். நிறைய தன வருவாயும் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்பது நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, குறிப்பாக கலைத்துறை மற்றும் மருத்துவத்துறை, அதே போல அரசியல் சார்ந்த ஒரு உறவுகள் தவிர அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், இப்படி பல வகையிலே உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு நன்மையான காரியமாக இந்த வாரம் விளங்கப் போகின்றது. கலைத்துறையில் உங்களுக்கு புதிய வரவாக நிறைய ஒரு கலை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு புதிய ஒரு அத்தியாயத்தை படைக்கக்கூடிய வகையிலே சிறந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் என்பதை கண்டிப்பாக உணர்த்துகின்றேன். இந்த வாரத்தை பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கன்னிராசிக்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கக்கூடியது 4ஆம் எண் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும். நமது வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம சொந்தங்கள், நீங்கள் ஏதேனும் இந்த பரிசுகளை வெல்வதற்காக நீங்கள் முயற்சிகளை எடுத்தால் இந்த 4ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இப்பொழுது கன்னிராசி நண்பர்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது. 26/4/2025 சனிக்கிழமை இரவு 2:40 முதல் 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது. இந்த சந்திராஷ்டம காலங்களிலே பொறுமை நிதானம் தேவை. குறிப்பாக வாயடக்கம் நாவடக்கம் தேவை. அதன் மூலியமாக பிரச்சனை குறையுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு சுக்கிரன் உச்சபலமடைந்து மிகுந்த ஒரு அற்புதமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக ராசிநாதன் வலிமையாக இருந்தால் நமக்கு தனியாக ஒரு உற்சாக நிலை கண்டிப்பாக வந்துவிடும். அது உங்களுக்கு மனதைரியத்தையும் மனதிலே அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வகையிலே வழிநடத்தும். அதே நேரத்திலே அந்த கிரகம் அமர்ந்திருக்கின்ற இடம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரிஸ்தானம் மற்றும் அதனுடைய பார்வை என்பது விரயஸ்தானத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அதிக மகிழ்ச்சியிலே நீங்கள் சில கவனக்குறைவினால் நீங்கள் தேவையில்லாமல் உங்களது பணத்தை எதிரிகளுக்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அது வீணாக திரும்பவும் வராத பணமாக மாறிவிடும். அதனால் செலவு செய்வதிலே கொஞ்சம் அக்கறை தேவை. யாரிடத்திலே சென்று யோசனை கேட்க வேண்டும், யாரிடத்திலே யோசனை கேட்கக்கூடாது என்பதை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றிய கொஞ்சம் கூட ஒரு அனுபவம் இல்லாதவரிடத்திலே நீங்கள் யோசனை கேட்டு அதை செய்தால் கண்டிப்பாக விரயமாக மாறிவிடும். நல்ல அனுபவசாலி இடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு காரியம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதும் லாபம் உங்களுக்கு மிகுந்த குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக நிறைய சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அதை குடும்பத்திற்கு கொடுக்கணும் என்ற ஒரு அற்புதமான ஒரு இலக்கை நீங்கள் இப்பொழுது நீங்களே வைத்திருக்கின்றீர்கள். இந்த வாரத்திலே அதுவும் சாத்தியமாகும். உங்களது எண்ணங்கள் எண்ணியவை அனைத்தும் ஈடேற அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ராசியிலே விழுந்து கொண்டிருக்கின்றது. லாபஸ்தானாதிபதி சூரியன். அதனால் நீங்கள் நிச்சயமாக அனைத்து வெற்றிகளையும் எளிதாக பெற முடியும். இவர் சொல்கிறாரு என்னத்தை கிடைக்கும் வைக்கும் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சும்மா சொல்லலை. உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி என்று சொல்லும் பொழுது நீங்கள் எந்தெந்த வகையிலே லாபம் அடைய வேண்டும், நன்மை அடைய வேண்டும், எதிலே வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் அல்லவா? அதற்கெல்லாம் ஒரு கிரகம் ஒன்று இருக்கிறது. அவர்தான் உங்களுக்கு சூரியன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். லாபஸ்தானாதிபதி அவர்தான் நீங்கள் செய்கிற அத்தனை வேலைக்கும் வெற்றியை தரக்கூடியவர். வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே டெய்லி நீ சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அந்த நாலு பூராமே வெற்றியான நாளாக தான் இருக்கும். நீங்கள் அன்றைக்கு தோல்வியை தழுவித்தான் ஆக வேண்டும் என்ற கிரகம் உங்களுக்கு சூழ்ச்சி செய்தாலும் கூட அந்த சூரியனுடைய வழிபாடு என்பது கண்டிப்பாக அந்த தடையை விலக்கி ஒரு சிறிய வெற்றியையாவது உங்களுக்கு கொடுத்துவிடும். மனநிறைவிற்காக முழுமையான வெற்றியை தராவிட்டாலும் கெட்ட நேரங்களிலே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது கூட அந்த சூரிய வழிபாடின் மூலமாக நீங்கள் நன்மையை பெற முடியும் என்றால்
முழுமையாக உங்களுக்கு இப்பொழுது சூரியனுடைய ஆசீர்வாதம் இருக்கின்றது என்றால் உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் சாதிக்கலாம். இதையெல்லாம் கிரகத்தினுடைய பலன்களை வைத்துதான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களை சமாதானப்படுத்துவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லாம் இல்லை. உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை என்றால் கண்டிப்பாக அப்படித்தான் சொல்லுவேன். உங்களுக்கு டைம் சரியில்லை, கவனமாக இருங்க, இந்த நாட்களில் கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் கவனமாக இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம். சரியா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கிறதுனால நிறைய ஆசைப்படுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? நிறைய ஆசைப்படுங்க. ஆசைப்படுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. எவ்வளவு வேண்டுமானாலும் ஆசைப்படுங்கள். அத்தனையும் கொடுப்பதற்கு சூரிய சக்தி உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டும். நீங்கள் எதை நோக்கி ஆசைப்படுகின்றீர்களோ அதை சார்ந்தவர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே உங்களிடத்திலிருந்து அறிமுகமாவார்கள். யார் மூலியமாவது வந்து அறிமுகமாகி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் எதை ஆசைப்பட்டீங்களையோ அவர் அதையே செய்யக்கூடியவராக வந்து நிற்பார் உங்கள் முன்னால். இதுதான் அந்த தெய்வ சக்தியினுடைய ஒரு அம்சம். அதனால் நீங்கள் ஆசைப்படுங்கள், நிச்சயமாக நிறைய வெற்றிகளை பெறலாம், வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்த நேரத்திலே உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லக்கூடியது என்னவென்றால் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாணத்திலே செவ்வாய் நீசபலம் அடைந்து வந்து அமர்ந்து விட்டார். அதனால் நீங்கள் எந்த துறையில் சார்ந்தவராக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும், கவனமாக இருங்கள். எண்ணிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும், ஆனால் சில இடர்பாடுகளோடு நிறைவேறும். தொழில் சார்ந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் இந்த வாரத்திலே கண்டிப்பாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் தொழிற்சாணம் இப்பொழுது கெட்டு போயிருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் சூரிய வழிபாடு. இந்த சூரிய வழிபாடை செய்தால் கெட்ட நேரத்திலும் நன்மை நடந்துவிடும் என்பதை உணர்த்துகின்றேன். தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல யாரிடத்திலும் முன்கோபம் அதிகமாக இந்த வாரம் முழுவதும் முன்கோபம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும், படபடப்பு அதிகமாக இருக்கும். நாம் செய்கின்ற வேலை சரியா தவறா என்ற ஒரு சில எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். அனைத்தையும் நீங்கள் உதாசீனமாக வைத்துவிட்டு நீங்கள் சூரியனுடைய அனுகிரகத்தை மட்டும் நீ யோசித்து செய்தால், சூரிய வழிபாடை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக நன்மை பிறக்கும். எந்த தொழிலும் தோல்வி என்பது வராது. இடையூறுகள் எவ்வளவோ இருந்தாலும் சாதிப்பதற்கு தடையில்லை என்பதை உணர்த்துகின்றேன். அதேபோல வாரத்தின் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு மிகுந்த யோகமான நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தந்தாலும் அவர்கள் மூலியமாக சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல சகோதர சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரிகள் முழுமையாக உங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களை விட மூத்த உங்கள் உடன் பிறந்தவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். அவர்களை பேச்சை கேட்டால் நிச்சயமாக பல காரியங்களிலே நீங்கள் வெற்றி பெறலாம். தொழில் ரீதியாக நீங்கள் தோல்வியுடக்கூடிய நிலையிலே இப்பொழுது பலருக்கு இந்த வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. தோல்வியை தவிர்க்க நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரருடைய ஆலோசனை நீங்கள் பெறலாம். அதே போல நண்பர்கள் உங்களுக்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பதற்கு முடியாது. உங்களுடைய இல்லற துணை உங்களுக்கு சாதகமாக செயல்பட முடியாது. அவருடைய உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவலைகள் காணப்படும். அதனால் உங்கள் கணவன் அல்லது மனைவியிடத்திலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்லுங்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது. இருப்பினும் நீங்கள் நிச்சயமாக அனைத்தையும் சமாளித்து மேலே வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. காரணம், உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து அவர் வலிமையை பெற்றிருப்பதால் எந்த யாராக இருந்தாலும் சரி பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கின்றது. எவ்வளவு பெரிய பகையாக இருந்தாலும் நேராக சென்று நேருக்கு நேர் அவரிடத்தை பேசுவதற்குள்ள தைரியம் உங்களிடத்தில் இருக்கிறது. இவை அனைத்தும் உங்களை வெற்றி கோட்டை இலக்கை அடைவதற்கு உங்களை இட்டு சென்று விடும். தைரியம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் எந்த சோதனையிலும் வெற்றி பெற முடியும். நீங்கள் தொழிலிலே மட்டும் கொஞ்சம் தொய்வு ஏற்படும், கவலை கொள்ள வேண்டாம். கிரகத்தினால் நடப்பது, அதனால் அந்த கிரகம் மாறுகின்ற போல எல்லாம் மாறிவிடும். அதனால் பொறுமை காப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் என்பதை உணர்த்தி, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கி கொண்டிருக்கிறது 1ஆம் எண். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் அந்த 1ஆம் எண்ணை பயன்படுத்தி நீங்கள் நிறைய பரிசுகளை வெல்லலாம் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு
அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் இந்த வாரத்திலே நீசபலம் அடைந்து உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து விட்டார். பொதுவாக ராசிக்கு 9ஆம் இடத்திலே எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் நன்மை பயக்கும் விதமாகத்தான் செயல்படும். காரணம், அந்த வீடு என்பது ஒரு மகாலட்சுமியுடைய வீடு, புண்ணியஸ்தானம். அது பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு இடம் என்பதால் நிச்சயமாக அந்த கிரகங்கள் நன்மையைத்தான் செய்யும். இருப்பினும் உங்கள் ராசிநாதன் பலமிழந்து காணப்படுவது என்பது மிகுந்த ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம். அதனால் உங்கள் உடல்நிலை சோர்வுகள் ஏற்படலாம், படபடப்புகள் ஏற்படும், முன்கோபம் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் பெரிதாக யோசித்து அதை நினைத்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. குருவனுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பது என்பது பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் உங்களை வழிநடத்தி செல்லும். தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதே போல உங்கள் ராசிக்கு 10 சூரியன் உச்சபலம் அடைந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். தொழில் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நாயகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைந்திருப்பது என்பது நீங்களே உங்களுக்கு சில நேரங்களிலே சோதனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கி தந்துவிடும். அதனால் செய்கின்ற காரியங்களிலே நாம் சரியாக செய்கிறோமா, சரியாக செய்யவில்லையா என்பதை நீங்களே பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். அதனால் உங்களால் யோசித்து ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை என்றால் கடுகு அளவும் யோசிக்காமல் உங்களது ஈகோ என்ற விஷயத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு யாரிடத்தில் சென்றால் நம்மளுக்கு சரியான ஆலோசனை கிடைக்கும் என்று கண்டிப்பாக தேடி சென்று ஆலோசனையை பெற்று நீங்கள் ஒரு காரியத்தை செய்வது நல்லது. நீங்களே சுய புத்தியோடு நீங்கள் யோசித்து செய்தால் பரவாயில்லை. அதிலே நீங்கள் சந்தேக கண்ணோட்டத்தோடு வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேக கண்ணோட்டத்தோடு நீங்கள் காரியத்தில் இறங்கினால் அந்த காரியம் ஜெயமாக மாறாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே வளர்ந்த சந்தேகமே அது தோல்வியை கண்டிப்பாக காட்டிவிடுகின்றது. அதனால் உங்களுக்கு ஒரு விஷயத்திலே தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத ஒரு கட்டத்திலே பிறர் உதவியை நாடலாம். குறிப்பாக வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை ஆலோசனையை நீங்கள் பெறலாம். இது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும். அதே போல கணவன் அல்லது மனைவி அவர்களும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் தரக்கூடிய நேரத்திலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் தாயாரும் மற்றும் தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு நல்ல பக்கபலமாக ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நல்ல பயனுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி உங்களுக்கு நட்புகள் மிகுந்த ஆதரவு தரக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பது என்பது மிகுந்த யோகமான விஷயம். ஆனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வாரம் முழுவதுமே கவனம் தேவை. வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. தேவையில்லாதவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்து போய் கையெழுத்து போடக்கூடாது. யாரோ ஒரு நண்பன் ஒரு தவறு செய்து விட்டானே என்ற நிலையிலே நீங்கள் சென்று அவருக்கு ஆதரவாக பேசினால் முழு பொறுப்பும் நீங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு வழக்குகளுக்காக நீங்கள் தேடி சென்று பிரச்சனையை உருவாக்கியனதால் நாம் காவல் நிலையம் வரை கூட சென்று வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்துவிடும். இந்த செவ்வாய் நீசம் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், செவ்வாய் காவலுக்கு அதிகாரி நீசபலம் பெற்று அவனுக்கு 8ஆம் இடத்திலே சனி ஆட்சி பலம் அடைந்திருப்பது என்பது மிகுந்த ஒரு எச்சரிக்கையை மணி அடிக்கக்கூடிய விஷயம் என்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். யாரிடத்திலும் எந்த பகை உணர்ச்சியும் நீங்கள் காட்டக்கூடாது என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் என்பது தெய்வ வழிபாடு தான் உங்களை வழிநடத்தும். அந்த தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். இந்த வாரம் உங்களை காக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மிகுந்த அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கக்கூடியது 2ஆம் எண். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் தயவு செய்து நான் குறிப்பிடுகின்ற எண்ணை தைரியமாக நீங்கள் எடுங்கள். ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் இன்னொரு நேரம் கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன எண்ணையும் நீங்கள் எடுங்கள். அதே நேரத்திலே உங்கள் மனசுக்கு பிடித்த எண்களையும் நீங்கள் எடுங்கள். நான் சொன்ன விஷயம் நடக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து கொள்ளலாம். ஏனென்றால் ஜாதக கட்டத்திலே இந்த வாரத்திலே நமக்கு எது சாதகம், எந்த கிரகம் சாதகம், அந்த கிரகத்தினுடைய எண்ணை நாம் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது நிச்சயமாக பலன் தரும் என்பதை உணர்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரம் தனுசு ராசி நண்பர்களில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பதை உணர்த்துகின்றேன். காரணம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு கிரகம் நீசபலம் அடைந்திருக்கின்றது.
குறிப்பாக செவ்வாய் கிரகம் என்பது நீசபலம் அடைந்திருப்பது என்பது நாம் உடல் அளவிலே பலகீனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்துவிடும். செவ்வாய் தான் உங்களுக்கு அனைவருக்குமே ஒரு ஆக்டிவிட்டியை தரக்கூடியவர். எதுலேயுமே சோம்பல் தன்மை இல்லாமல் உழைப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு விஷயமாக செவ்வாய் விளங்கி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் நீசபலம் அடைவது என்பது உங்களுக்கு சோம்பலை ஏற்படுத்தி உடல் அளவிலே சில மாற்றங்களை தந்து நீங்கள் சாதிக்க முடியாத அளவிற்கு சில நேரங்களில் வருத்தங்களை தந்துவிடும். அதனால் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். கிரகம் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நம்முடைய தன்னம்பிக்கையை நம்ம கண்டிப்பாக வழிநடத்தும். அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பயன்பெற்று கொள்ளுங்கள். அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தின் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 12 கூடையவன் நீசபலம் அடைந்து உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கையிலே அது ஒரு நலமற்ற ஒரு செயலாக காணப்படுகின்றது. நீங்களே தேவையில்லாத சில பிரச்சனைகளை பேச்சின் மூலியமாக விலக்கி வாங்கி அதன் மூலியமாக சில பிரச்சனைகளுக்காக நீங்கள் காவல் அதிகாரிகள் வரை சென்று பிரச்சனையில் தீர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதற்காக சில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் தாய் வழி உறவுகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களோடு பகை பாராட்டக்கூடிய நிலையிலே இந்த வாரம் காணப்படுவதால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. நீங்கள் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேச வேண்டும். உங்கள் வாக்குஸ்தானத்தில் நீசபலம் பெற்ற செவ்வாயுடைய பார்வை என்பது விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே பிரச்சனைகள் குடும்பத்திலே வந்து சேர்ந்துவிடும். அது குடும்பத்தையும் பாதிக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். காரணம், உங்கள் வாக்குஸ்தானாதிபதி சனி 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருசாரம் பெற்றிருக்கின்றார். 8 சந்திரன் உங்கள் ராசியிலே முதல் 2 நாட்கள் வந்து உங்கள் வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். அந்த சந்திரனுக்கு நீசபலமற்ற செவ்வாயினுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் கவனம் தேவை. எதிரி ஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் அமர்ந்து 9ஆம் பார்வையாக அந்த சந்திரனை பார்த்து கொண்டிருப்பது என்பது நமக்கும் சில பிரச்சனைகளை நாமே விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையை தந்து கொண்டிருப்பது என்பதை உறுதியாக ஆணித்தரமாக உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். இத்தனை சூழ்நிலையிலும் இவ்வளவு எதிர்ப்புகளிலும் நீங்கள் சாதிப்பதற்கென்று ஒரு சாதனை கிரகம் வந்து அமர்ந்திருக்கின்றது. அவர்தான் உங்களுக்கு குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலே அமர்ந்து ஒரு புண்ணியமான ஒரு சூழ்நிலையிலே இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் வலிமையும் தரக்கூடிய நிலையிலே அமர்ந்திருக்கின்றது. பொதுவாக லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு உச்சபலம் அடைந்து இப்பொழுது 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்திலே உச்சபலம் அடைந்த லாபஸ்தானாதிபதியால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அது நிச்சயமாக தொழில் சார்ந்து நீங்கள் அனைவருக்குமே ஒரு பயனுள்ளதாக மாறும். அனைத்து துறையை சார்ந்த நமது சொந்தங்கள், வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள், இப்படி அனைவருக்குமே இந்த வாரத்திலே மிகுந்த யோகம் தரக்கூடிய விஷயமாக, தொழில் சார்ந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய விஷயமாக, ஜெயம் பெறக்கூடிய விஷயமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதற்கு உற்ற துணையாக நிற்பவர் சூரியன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்தால் நீங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். உடல் ஆரோக்கியத்திலே மேம்படலாம். குறிப்பிட்டு நான் மேலே சொன்ன அந்த செவ்வாய் நீசம் என்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று சொன்னேன் அல்லவா? அவை அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய அருமருந்தாக, தோஷத்திற்கு பரிகாரமாக சூரிய வழிபாடு விளங்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த தோஷத்திற்கும் பரிகாரம் இருக்கிறது, எந்த வியாதிக்கும் மருந்து இருக்கிறது. ஆனால் அதை சரியான மருந்தாக கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக குணமடைவார்கள். அதேபோல தோஷத்திற்கு எந்தெந்த கிரகத்தை வழிபாடு செய்தால் எந்த நேரத்திலே தோஷம் விலகும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்பொழுது சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லுவோம். அடுத்து வேறொரு கிரகத்தின் மூலியமாக வேறொரு தெய்வத்தை வழிபட சொல்லுவோம். காரணம், அந்தந்த நேரத்திலே உங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் உணர்த்துவோம். அதனால் இப்பொழுது உங்களுக்கு தேவை அந்த காலையிலே சூரிய நமஸ்காரம், சிவ வழிபாடு, இவற்றை செய்து வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு ஆண் பெண் அனைவருக்குமே இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு வெற்றி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தாயார் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தாய் வழி உறவுகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றேன். மாணவ மாணவிகள் கல்வியிலே கவனமாக படிக்க வேண்டிய
கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். கவனக்குறைவு இருந்தால் உங்களுக்கு அது பிரச்சனையாக மாறும். அதே போல வழக்குகள் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்தால் முழுமையாக தீர்ந்து உங்களுக்கு பயனுள்ளதாக மாறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருக்கின்றது. உங்களை ஏழுக்குடையவன் களத்திரக்காரன் மிகுந்த சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு அமர்ந்து அருள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார். உங்களை இல்லற துணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். தைரியமாக அவர்களோடு கைகோர்த்து நீங்கள் எந்த காரியத்திலும் பயணம் மேற்கொள்ளலாம். அதே போல விரயஸ்தானாதிபதி நீச்சபலமை அடைந்திருப்பது என்பது உங்களுக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது என்பது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக இருந்தாலும் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான அதிர்ஷ்ட எண்ணாக விளங்குகின்ற ஒரு எண்ணானது நம்பர் 1 என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்துங்கள், வெற்றி கனியை சுவையுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மகர ராசியில் இந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் மிகுந்த ஒரு அதிர்ஷ்டமான நாளாக விளங்கப் போகின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு ஏழுக்குடையவன் சந்திரன் உங்கள் ராசியிலே அமர்ந்து மகிழ்ச்சியை மனம் நிறைவும் தர இருக்கின்றார். உங்கள் சிந்தனையிலே குளிர்ச்சியை தர இருக்கின்றார். மன நிறைவோடு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி நீங்கள் ஜெயத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார். அந்த முதல் 2 நாட்கள் தவிர அடுத்து வருகின்ற நாட்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக அந்த 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய சந்திரன் சனியோடு இணைந்து 7க்கு 8ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து விடுவார் உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே. அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு நேரு எதிராக செவ்வாய் நீசபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுவும் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதன் சனியையும் பார்க்கின்றார். நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. காரணம், உங்களுக்கு செவ்வாய் நீசம் அடைந்தாலே உடல் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனைகள் எழும். அதே நேரத்திலே மனதிலே இருக்கின்ற தைரியம் குறையும். அதே போல உங்கள் ராசிநாதன் மீதும் நீசபலம் பெற்ற செவ்வாய் பார்வை படுவது என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலையை தந்துவிடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எதையுமே நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். கிரகங்கள் நமக்கு சில நேரங்களிலே பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்யும். இந்த நேரங்களிலே நாம் எப்படி இருந்தால் அதை மீட்டெடுத்து வர முடியும் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏனென்றால் நீசபலமடைந்த செவ்வாய் நம்ம ராசியை பார்க்கின்ற பொழுது பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படும். எதற்கெடுத்தாலும் எடுத்தெறிந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். புரிந்து கொள்ளாமலே சில விஷயங்களை நாம் தவிர்த்து விட்டு தேவையில்லாமல் நாம் டென்ஷனாக யாரையுமே உதாசீனப்படுத்தி பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். யாரையுமே ஒரு முக்கியமான நபரை கூட பொறுப்பில்லாமல் அவரை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டு விடுவோம். பின்னால் அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிவிடும். இப்படி பல வகையிலே உங்களை நீங்களே கொஞ்சம் கண்காணித்து வந்தால் தவிர உங்களை காக்க முடியாது. தேவையில்லாமல் நல்ல விஷயங்களை தவிர்த்து விட்டு கண்டுகொள்ளாமல் சென்று வந்தால் அது பின்னாளிலே உங்களுக்கு பயனில் இல்லாததாக மாறிவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் நீசம் என்பது உங்கள் ராசிநாதனையும் பாதிக்கின்றது. காரணம், 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதன் சனியை அவர் பார்ப்பது என்பது இந்த பிரச்சனையை தருகிறது. அதனால் இந்த 2 நாட்கள் மட்டும், குறிப்பாக அந்த 24, 25 இந்த 2 நாட்கள் மட்டும் ஏதேனும் புதிய பிரச்சனையில் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருப்பதால் அந்த 2 நாட்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் அதிகம் கலந்து ஆலோசிக்க கூடாது. சுயநினைவை இழந்துவிடக்கூடாது. யார் என்ன பேசினாலும் சரி மனதிலே வைத்துக்கொண்டு வாயிலே அதை வெளிப்படுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் மௌனம் சாதித்தால் அந்த மௌனமே சிறந்த மருந்தாக மாறி உங்களுக்கு அது பின்னாளிலே நன்மையாக மாறிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நேரங்கள் சரியில்லாத போது நாம் எச்சரிக்கை மணிதான் அடிப்போம். நேரம் நன்றாக இருந்தால் தைரியமாக இருங்கள், செயல்படுங்கள் என்பதை உணர்த்தி விடுவோம். அதனால் குறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றாரே, இவரை நாம் எப்படி ஃபாலோ செய்வது என்பதை நீங்கள் நினைத்தால் அது இழப்பு எனக்கு அல்ல, அது உங்களுக்குத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தால் உண்மையை மட்டும் நான் இங்கே வெளிப்படுத்துவேன். உங்களை சமாதானப்படுத்தி நான் பெரிய சம்பாத்திய சாதனை படைப்பது என்பதன் நோக்கமல்ல.
நீங்கள் சரியாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதுதான் என்னுடைய குருநாதனுடைய கட்டளை. நீங்கள் நாம் செய்கின்ற வேலையை துல்லியமாக சரியாக செய்ய வேண்டும். ஆலோசனை என்பது முறையானதாக சரியானதாக இருக்க வேண்டும். யாரையும் பொய் சொல்லி ஏமாற்றி நீங்கள் அவர் மனதை குளிர்வித்து நிறைய லைக்கை வாங்குவதற்காகவோ நிறைய பாராட்டை பெறுவதற்காகவோ ஜாதகத்தை நாம் சொன்னால் என்றால் அதுவே பின்னால் பாவமாக மாறி அது என்னையும் சாடும் என்பதை உணர்ந்து கொண்டு நான் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு நல்ல நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியே தொடர்ந்து படிப்பிலே முன்னேற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும். தாய் வழி உறவுகள் மூலியமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் நிறைய நன்மையான காரியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. பகைத்த சகோதர சகோதரி இளைய சகோதரிகள் கூட மீண்டு வந்து உங்களை வாழ்த்தி அரவணைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த நேரம் விளங்கி கொண்டிருக்கின்றது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிலருக்கு பிரச்சனையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை. அதே போல குருபகவானுடைய அனுக்கிரக பார்வை என்பது உங்களுக்கு ராசிக்கு விழுந்து கொண்டிருப்பதால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கெட்ட நேரத்திலும் நீங்கள் அதை சமாளித்து மீண்டு வருவதற்காகத்தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தைரியமாக நீங்கள் இருங்கள். நிச்சயமாக வெற்றியை தொடரலாம். அதேபோல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்றாக கை கொடுக்கும். குலதெய்வம் உங்களுக்கு 9 குடையவன் புதன் நீசபலமடைந்து உச்சபலம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து மீண்டும் 9ஆம் இடை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவரும் கொஞ்சம் சக்தியை பெற்று 9ஆம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு விஷயம். தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் சில நன்மையான காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். 10 குடையவன் சுக்கிரன் உச்சபலம் அடைந்து உங்களுக்கு நல்ல நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். எந்த பகை கிரகத்தினுடைய ஆதிக்கத்திலும் அவர் இல்லாமல் மிகுந்த யோகமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பதால் தொழில் சார்ந்து நீங்கள் அத்தனை மகர ராசிக்காரர்களும் ஆண் பெண் இருபாலரும் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் வெற்றியை பெறுவதற்கு இலக்கு தடையில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஜெயம் என்பதை மனதிலே வைத்து வெற்றி கோட்டை நீங்கள் தொடரலாம். அதே நேரத்திலே நீசபலம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வையும் தொழிற்சானத்துக்கு விழுந்து கொண்டிருப்பதால் ஏதேனும் ஒரு வகையிலே தொழிலிலே போட்டிகள் பொறாமைகள் எழுந்து உங்களுக்கு இடையூறு செய்யலாம். எதிரிகளுடைய ஆதிக்கம் உங்கள் தொழிலிலே கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை புத்திசாலித்தனமாக அதை கையாள வேண்டும். இல்லாவிட்டால் பிரச்சனையிலும் சில நேரங்களில் வந்துவிடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். காரணம் நீசபலம் பெற்ற செவ்வாயுடைய பார்வை ராசிக்கும் ராசிநாதனுக்கும் விழுவதால் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள், ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், டென்ஷனால் தலைவலி, இப்படிப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வினால் பிரச்சனை, எலும்புகள் வலியினால் பிரச்சனை, இப்படி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த செவ்வாய் நீச பார்வையினால். அதனால் கொஞ்ச நாளைக்கு அது இருக்கத்தான் செய்யும். எப்படி வலி வந்ததோ அப்படியே திரும்பவும் போய்விடும். நீங்கள் என்ன மருத்துவ செலவு செய்தாலும் அது போகாது. அதனால் நீங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வருவதை தைரியமாக மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த வழியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலையில் இருந்தால் வலியும் உங்களுக்கு சாதாரணமாக மாறிவிடும். அதேபோல் பிரச்சனைகள் எதுவாக வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம், தைரியமாக சமாளிப்போம் என்ற நிலையிலே உங்கள் மனதிருந்தால் அதுவும் உங்களுக்கு காணாமல் போகும் என்பதை உணர்த்தி உங்களுக்கு இந்த வாரத்திலே மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு வெற்றியை பெற வேண்டும் என்று கூறுகின்றேன். இப்பொழுது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கி கொண்டிருப்பது என்பது குரு பகவானுடைய எண் 3ஆம் எண். நீங்கள் பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த அருமை உள்ளங்களுக்கு நமது இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திர காலில் அமர்ந்திருப்பதால் எண்ணமும் சிந்தனையும் குடும்பத்தை பற்றியும், குடும்பத்திற்கு என்ன தேவை, அந்த தேவை நிவர்த்தி செய்ய என்ன வழி, அதன் மூலியமாக நம்மளுக்கு நல்ல சந்தோஷம் என்பதை நீங்கள் உணர்ந்து அதற்கான வழியிலே பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள்.
தொட்டதெல்லாம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கை மனதிலே வைத்திருக்கின்றீர்கள். நிறைய கற்பனைகளை மனதிலே வைத்திருக்கின்றீர்கள். அந்த கற்பனையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுமா என்ற ஒரு கவலை உங்களிடத்தில் இருக்கின்றது. கவலையே தேவையில்லை. 100% இந்த வாரத்திலே உங்களுக்கு பல நன்மையான காரியங்கள் நடக்கப் போகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். காரணம், குரு பகவானுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்திலே விழுந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே 12ஆம் இடத்திற்கும் அந்த பார்வை விழுவது என்பது மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தொழில் சார்ந்து உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தொழில் சார்ந்து சில அலைச்சல்களும் இருக்கும். தொழில் ரீதியாக சில முதலீடுகள் செய்வதற்காக சிலரிடத்திலே ஏதேனும் ஒரு வகையிலே கடன் பெற்று நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் நீங்கள் கடன் வாங்குவதிலே கொஞ்சம் கவனம் தேவை. 6ஆம் இடத்திலே கடன் என்று சொல்லக்கூடிய ருணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே உங்கள் தொழிற்சானாதிபதி நீசபலம் அடைந்து அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக முதல் 2 நாட்கள் யாரிடத்திலும் எந்த கடனும் வாங்கி நீங்கள் முதலீடுகளை முடக்கி விடாதீர்கள். அது விரயமாக மாறிவிடும். அதற்கு அடுத்த நாட்களிலே நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். உங்கள் ராசிநாதன் வலிமையாக ஆட்சி பலம் அடைந்திருப்பது என்பது ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கும். அதிலும் குறிப்பாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சூரியன் உச்சபலம் அடைந்து உங்களுக்கு சாதகமாக அமர்ந்திருப்பது என்பது மிகுந்த நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் எதேச்சையாக உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கையை தந்துவிடுகிறது. அதனால் நீங்கள் சில நேரங்களிலே தேவையில்லாத விஷயங்களிலே தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாது. காரணம், செவ்வாயினுடைய அந்த நீசபலம் பெற்ற பார்வை உங்கள் ராசிநாதன் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. 12ஆம் இடத்திற்கும் விழுகிறது, உங்கள் ராசிநாதன் மீதும் விழுகிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நீச பார்வை என்பது நமக்கு நிச்சயமாக ஒரு சோதனையாய் தந்துவிடும். யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை நீங்கள் கொஞ்சம் கூட உணராமல் சில வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் கொட்டிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 9 குடையவன் தந்தைக்குரிய கிரகம் மிகுந்த யோகமான நிலையிலே உச்சபலம் அடைந்து உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மூலியமாக நிறைய தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் தாய் வீட்டின் கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிரன் அவரும் உங்களுக்கு சாதகமாக விளங்கி கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது என்பது தாய் தந்தை வழியில் இருக்கின்ற அத்தனை உறவுகள் மூலியமாக ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டு அவர்கள் மூலியமாக நீங்கள் நிறைய காரியங்களை சாதித்து கொள்ளலாம். ஏதேனும் பணம் வேண்டுமானாலும் அவர்களிடத்திலே பேசி வாங்கி கொள்ளலாம். சொத்துக்கள் வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இவையெல்லாம் சாதகமான விஷயம். இளைய சகோதரியிடத்திலே ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அவர்களிடத்திலே பிரச்சனையை வளர்த்து கொள்ளக்கூடாது. அவர்கள் இப்பொழுது சொந்த புத்தியில் பேச மாட்டார்கள். பிறருடைய ஆலோசனையை வாங்கி பேசுவார்கள். உங்களுடைய மனதை காயப்படுத்துவார்கள். உங்களிடத்திலே பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். வழக்குகள் வரை சில பேருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு கீழே பிறந்த இளைய சகோதரியிடத்திலே மிகுந்த கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றேன். மூத்த சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அவருடைய ஆலோசனையை நீங்கள் பெற்று நீங்கள் வழிநடத்தி உங்கள் குடும்பத்தை கொண்டு செல்லலாம். மிகுந்த நன்மையாக இருக்கும். அதேபோல் உங்கள் களத்திரக்காரகன் சூரியன் உச்சபலம் அடைந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தந்து கொண்டிருக்கின்றார். உங்களது இல்லற துணையின் மூலியமாக கணவன் அல்லது மனைவி மூலியமாக நிறைய சம்பந்தங்கள் செல்வங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மாணவிகள் கல்வியிலே சாதிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. திருமணத்திற்காக காத்திருக்கின்ற அந்த கும்பராசியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் நிறைய காத்து கொண்டிருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்திலே நீங்கள் சுய புத்தியோடு இருக்க வேண்டும். கடன் பிரச்சனையை வாங்குவது கொடுப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த வாரம் நீங்கள் ரொம்பவும் பொறுமை காத்து யோசித்து பேசி செயல்பட்டால் 100% உங்களுக்கு வெற்றிதான் என்பதை உணர்த்துகின்றேன். சொன்னவற்றையெல்லாம் கவனமாக நீங்கள் வைத்து கொண்டு யாரிடத்திலே நன்மையை தேடி ஓட வேண்டும், யாரிடத்திலே பிரச்சனையிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தன வருவாய் நமக்கு நன்றாக இருக்கின்றது என்பதால் அதை பெருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே போட்டு மனதை குழப்பக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது.
அதனால் தேவையில்லாததை தூக்கி எறியுங்கள், நல்லதிலே கவனம் செலுத்துங்கள், வெற்றி வாகை சூடுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7 பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். அதே நேரத்தில் 1ஆம் எண்ணும் உங்களுக்கு மிகுந்த யோகமான எண்ணாகத்தான் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி நிலையை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்கப் போகின்றது. காரணம், உங்கள் ராசியிலே இதுவரை இருந்து வந்த ராகு பகவான் கீழே இறங்கி சென்று கும்பத்திற்கு செல்ல போகின்றார். ராகு உங்களுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் அவர் ஒரு பாவ கிரகம். 2வது, அவர் ஒரு தேவையற்ற வேலையை செய்ய உங்களை பணித்து விடுவார். அவர் ஒரு நீச கிரகம். அதாவது இந்த ராகு என்பது ஒரு நமக்கு சம்பந்தமில்லாத குலத்திற்கு ஆகாத சில வேலைகளை செய்ய வைத்து விடுவார். அது நமக்கு ஒரு பெயரையும் புகழையும் களங்கத்தையும் ஏற்படுத்திவிடும் என்ற சூழ்நிலையிலே இந்த ராகு என்பது நமக்கு ஒரு பயனற்ற வகையிலே சில எதிர்பாராத ஒரு நன்மைகளை தந்து வந்தாலும் கூட பலரிடத்திலே நமக்கு ஒரு அவப்பெயரை தேடி தந்திருக்கின்றது. அதில் மறுக்க முடியாது. அவை இந்த வருகின்ற 26ஆம் தேதி இந்த மீனத்திலிருந்து பயிற்சியாகி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு சென்று அமரப் போகின்றார். அதனால் உங்கள் வீடு சுப கிரகங்களால் சூழப்போகின்றது. பொதுவாக ஒரு சுப வீட்டிலே சுப கிரகங்கள் வந்து அமர்ந்து அருள்பாலித்தால் அந்த வீட்டிலே பிரகாசமான வெளிச்சத்தோடு மிகுந்த யோகமான ஒரு வரப்பிரசாதமாக அந்த வீடு பலருக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய கலங்கரை விளக்கமாக மாறிவிடும். அதே நேரத்திலே ஒரு பாவகிரகம் சுப வீட்டிலே வந்து அமர்ந்து விட்டால் நிச்சயமாக அந்த வீடு இருள் சூழ்ந்த வீடாகிவிடும். அங்கேயே பிரகாசமான கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் கூட மங்கிய வெளிச்சத்தோடு அந்த வீடு காட்சி அளிக்குமே ஒழிய ஒரு பிரகாசமான வெளிச்சத்தோடு அந்த வீடு காட்சி அளிக்காது. அதுபோலத்தான் இவ்வளவு நாட்கள் 1.5 ஆண்டுகள் உங்களது சுப வீடு கலங்கப்பட்டு இருந்தது. இப்பொழுது அங்கிருந்து ராகு விலகி உங்களுக்கு அருள்பாலிக்கப் போகின்றார் உங்கள் வீட்டை மிகுந்த வெளிச்சத்தோடு. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களது வீடு என்பது உங்களது உடல். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை பார்த்த மாத்திரத்திலே உங்கள் முகத்தில் தெரிகின்ற அந்த ஒரு அற்புதமான வெளிச்சம் அடுத்தவர்களை ஈர்க்கும். அவர்கள் உங்களை கண்டவுடனேயே வணக்கம் செலுத்தி உங்களிடத்தை பேச விரும்புவார்கள். ஆனால் இந்த ராகு வந்து அமர்ந்த பின்பு உங்கள் முகத்திலே ஒரு கவலை தோய்ந்துவிடும். உங்கள் இருள் சூழ்ந்த ஒரு பார்வை உங்களிடத்திலே இருக்கும். நாடி வந்து பேச வந்தவர்கள் கூட 1-2 வார்த்தை பேசிவிட்டு நகர்ந்து விடுவார்கள். நாம் ஒரு கஷ்டத்தை சொல்லி அவர்களிடத்திலே வினவும் முன்னே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்து வந்தது. இனி கவலையே வேண்டாம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிறக்கப் போகின்றது. காரணம், இந்த மே மாதம் 11ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். இனி வருகின்ற காலங்களெல்லாம் இந்த மே மாதம் 11ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் என்னென்ன காரியங்கள் சாதிக்க முடியுமோ செய்து கொள்ளுங்கள். மிகுந்த யோகமான ஒரு சூழ்நிலைக்கு கிரகம் இப்பொழுது உங்களுக்கு அடித்தளம் இட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வாரத்திலே வாரா கடன்கள் கண்டிப்பாக வசூலாகும். 6 எதிரி ஸ்தானாதிபதியே கடனுக்கதிவாக வழங்கக்கூடியவர் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்து விட்டார். அதனால் கொடுத்து விட்டு வாங்க முடியாமல் இருந்த கடன் தொகை வசூலாகும். அது உங்கள் இல்லறத்திற்கு உங்கள் குடும்பத்திற்கு பயன்படும் சுப விரயங்களாக அது மாறும். இப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அது பயன்படும். காரணம், 12 விரயஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்தை பார்ப்பது நிச்சயமாக நான் சொன்ன அந்த சுப விரயங்களை வழிகாட்டியாக அமைந்துவிடும். அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்பொழுது நன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்திலே நல்ல நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புத்திசாலித்தனத்தோடு மகிழ்ச்சியோடு புதனும் சுக்கிரனும் இணைந்து உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது என்பது களியாட்டத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஒரு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து மனதை சந்தோஷப்படுத்துவதிலே நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவுகளுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பலருக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்து மன மகிழ்ச்சி பெறுவீர்கள். ஒரு செல்வந்தராக நீங்கள் இருப்பவர்கள் என்றால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு கஷ்டப்படுவர்களை கண்டும் காணாமல் நீ மேல் செல்ல முடியாது. இதுவரை சென்றிருக்கின்றீர்கள்.
ஆனால் இனிமேல் செல்ல முடியாது. ஈகை குணத்தோடு அவர்களை அணுகி நிச்சயமாக நீங்கள் பல உதவிகளை தானாக செய்ய போகின்றீர்கள். நீங்கள் பூட்டி வைத்தாலும் கதவை திறந்து எடுத்து உங்கள் கையிலே கொடுக்க சொல்ல ஒரு ஆள் நிற்பார் அங்கே. இப்படித்தான் உங்களே அறியாமல் பல அதிசயங்கள் நடக்கப் போகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்கப் போகின்றது. அதற்கு இந்த 26ஆம் தேதி வரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். அதே போல மாணவ செல்வங்கள் கல்வியிலே மிகுந்த பிரகாசமான சூழ்நிலைக்கு எட்டியிருக்கின்றார்கள். உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி இப்பொழுது நல்ல நிலையிலே மாறப்போகின்றார்கள். அதே நேரத்தில் நண்பர்கள், பிரிந்த நண்பர்கள் கூட கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வம் உங்களுக்கு இப்பொழுது ஒரு சாதகமற்ற நிலையிலே நீசபலம் அடைந்து இருக்கின்றது. இருப்பினும் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கு விழுவது என்பது தந்தையார் மற்றும் தந்தை வழி உறவுகளுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கின்ற இந்த நேரத்திலே நீங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவார்கள், உடல் ஆரோக்கியத்திலிருந்து மேம்படுவார்கள். இதுதான் உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. தொழில் சார்ந்து நீங்கள் நிறைய சாதித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் இனிமேல் பெறப்போகின்றீர்கள். இந்த வாரம் அதற்கு அச்சாரமாக விளங்கப் போகின்றது. பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் இப்பொழுது ஒரு மந்த புத்தியிலே இருப்பார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை விலைக்கு வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையிலே இருப்பார்கள். நல்ல பழக்க வழக்கங்களில் இருந்து விலகி தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவர்களிடத்திலே கண்டிப்பும் கவனம் தேவையாக வைத்து கொள்ளுங்கள். காரணம், பெண்களுக்கு 9ஆம் இடம் புத்திரஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதி செவ்வாய் நீசபலம் அடைந்து அமர்ந்து விட்டார். அதே நேரத்தில் ஆண்களுக்கு புத்திரஸ்தானம் என்பது 5ஆம் இடம். அந்த ஸ்தானாதிபதி சந்திரன் உங்களுக்கு வாரத்தின் முதல் நாள் 2 நாட்களிலேயே லாபஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட நீசபலம் பெற்ற செவ்வாயின் பார்வையிலே விழுகின்றார். அதே போன்று அடுத்து வருகின்ற 2 நாட்கள் சனியோடு சேர்ந்து 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அதே நீசபலம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வையிலே இருக்கின்றார். அதனால் இந்த வாரத்தினுடைய முதல் 5 நாட்கள் உங்களுக்கு ஆண்களுக்கு பிள்ளைகளுடைய ஒரு சூழ்நிலையிலே மாற்றங்கள் காணப்படும். கவனம் தேவை. பெண்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடத்திலே ஏதேனும் கெட்ட சவகாசம் இருக்கிறதா, புதிய பழக்கங்கள் எனும் பழகி இருக்கிறார்களா என்பதை இந்த தாய்மார்கள் கவனமாக கையாள வேண்டும் என்பதை கூறி, இந்த வாரத்திலே சொன்ன விஷயங்களிலே கவனம் செலுத்தினால் இந்த வாரம் எளிதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அதே நேரத்திலே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு 1ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது, அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகுந்த அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது 6ஆம் எண். அது நிச்சயமாக நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்பதை கூறுகின்றேன். வணக்கம்.